வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கேன்சர், புற்றுநோயை பற்றி நம்ம நிறைய விஷயம் இந்த ஊடகம் மூலியமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னுடைய தொகுப்பில் நிறைய விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா how to manage cancer patient ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறேன், நிறைவு குறைவு இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழுக்கே வந்துடுவோம். கேன்சர் பேஷண்ட்டோடைய அந்த செலவினங்களை எப்படி எதிர்கொள்வது, ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம விவாதிக்க போகிறோம். ஏதோ தலைவலி ஜுரம் அப்படின்னு நினச்சி நம்ம போய் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடியாந்துட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அதுதான் முன்னாடி பதிப்புகள் எல்லாம் சொல்லியிருப்பேன், நம்ம சொத்தை எழுதி வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்னு. சரி, ஓகே. சாதாரண மாத்திரை மருந்துகளில் இருந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வரைக்கும், அப்புறமா ரத்தம்லாம் சில வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த செல்லுடைய வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அப்போ பிளட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ரத்தம் மாற அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெய்லியும் ஒரு 2 யூனிட் தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக வரும், 2 நாளைக்கு ஃப்ரீயாக வரும். அதுக்கப்புறம் பைசா தான். பைசா இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, ஒரு பணக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ அவங்க கிட்ட இருக்கிற ரொட்டேஷன் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நடுத்தர மக்கள் அவங்களுடைய சேவிங்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கும் கீழே உள்ளவங்க, ஸோ அரசாங்கம் இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு சில ஸ்டேட்டுங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட இப்போ கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த மருத்துவ காப்பீடு எல்லாருக்கும் உதவுது. அது எவ்வளோ தூரம் உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1 லேக்லேருந்து 2.5 லேக் வரைக்கும் அந்த மருத்துவ காப்பீடு உதவுது. சரி, அது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போகாது. ஸோ அது நடுத்தர மக்களும் அதுக்கு கீழே உள்ள பாமர மக்களும் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்கிற அண்டா குண்டா நகை நெட்டு காது கம்மல் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்தில் போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே இல்லாத பட்சத்தில் 4 இடத்துல கடன் வாங்குவாங்க. அதுவும் முடியாத பட்சத்தில் என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவும் முடியலன்னா கடைசியாக என்ன பண்ணுவாங்க, இந்த நோயுடைய தன்மை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே நோயுடைய பாதிப்பின் எல்லை அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகிற சமயத்தில் அவங்க கடைசியாக கட்டத்துக்கு எங்கே போவாங்கன்னா அரசாங்க மருத்துவமனையை தேடி போவாங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு அப்போ தான் தோணும், ஆஹா இங்கே இதுக்கு முன்னாடியே வந்திருக்கக்கூடாதா. நான் பொதுவாக எல்லா பேஷண்ட்டுங்களுக்குமே ஒன்று சொல்கிறேன், இருந்தால் உங்கள்கிட்ட அந்த செலவு பண்ணக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலை அமைந்தால் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஸோ இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சூழ்நிலை இல்லை, என்னால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு துளி அளவு கூட, ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது 1 நாள் 2 நாள் கிடையாதுங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சில பேருக்கு ஆயுசும் போகும். சில ட்ரீட்மெண்ட்டுடைய அந்த ப்ரெஷர் தாங்காமல் 6 months to 6 yearsக்குள்ளே அந்த பேஷண்ட் உயிர் போகலாம். இல்லைன்னா 20 வருஷம் கூட அந்த பேஷண்ட் வாழலாம். அதாவது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அந்த மருந்து அவங்க உடம்புல செலுத்தும் போது அதை எதிர்கொள்ளும் விதத்தை பொறுத்து தான் அந்த நோயாளியுடைய ஆயுட்காலம் விரிவடையும். ஸோ அப்படி விரிவடையும் போது அந்த ஆயுசு முழுக்க அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் யார் ஏற்றுப்பா? இருக்கப்பட்டவங்களுக்கு, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இருக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய சேவிங்ஸ் கை கொடுக்கும், சூழ்நிலை கை கொடுக்கும், வியாபாரம் கை கொடுக்கும். இல்லாதவங்களுக்கு
தொடர்ந்து ஒரு நோயாளிக்காக நம்ம போய் 4 பேர்கிட்ட கையேந்த முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய அறக்கட்டளைகள் இருக்குது. இந்த கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்காக உதவக்கூடிய அறக்கட்டளை இருக்குது. அது சரியான ஒரு ஊடகவியலாளர்கள் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ மொதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சமூக சேவகர்கள் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற உள்ளங்கையில் உலகம், செல்ஃபோன், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலயமா நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம், மாணவ சமுதாயத்துடன் கலந்து பேசி எங்களுக்காக உதவுங்கள் அப்படின்னு நீங்கள் இருகரம் கூப்பி, கையேந்திரத்துல தப்பு இல்லைங்க, இருகரம் கூப்பி அவங்கள வேண்டி கேட்டுக்கலாம். ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேருந்தோவாவது அந்த பேமெண்ட் வரும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்காக ஒரே ஒரு குரல் தான் கொடுத்தேன், ஒரு சவுண்டு கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு பல லட்ச ரூபா அவங்களுக்கு தேவைக்கு அவங்க கேட்டதுக்கு அதிகமாகவே அவங்களுக்கு தேவையான மணி போய் அவங்க அக்கௌண்ட்டில் சேர்ந்தது. ஸோ இதுதான் உண்மை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அதாவது அடியேன் நான் அந்த பேஷண்ட்டை குறிப்பிட்டு கேட்கும்போதே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போதே பல பேர், இந்த உலக மக்கள் நிறைய நம்மளுடைய ரசிகர்களும் நம்மளுடைய அண்ணன் தம்பிகள், உலக மக்கள் அனைவரும் உதவி செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த சமயத்தில் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன். யாரையும் குறிப்பிட விரும்பலை. தொடர்ந்து இந்த ஊடகத்தை பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் யாருக்காக பேசினேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது இப்போ தேவை கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி தெரிஞ்ச மூஞ்சிகளுக்காக கிடையாது. ஸோ தெரியாத மூஞ்சிகளுக்காகவும் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்கள், உங்களால் முடியாவிட்டால் பிறரிடம் யாசகம் கேளுங்கள். அதாவது திருப்பதிக்கு ஒரு நாமத்தை போட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா 4 பேர்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கிறோம்ல, மடி பிச்சை கேட்குறோம்ல, நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி நம்மளுடைய உலக மக்கள்கிட்ட நம்ம கையேந்தி, ஐயா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு கஷ்டப்படுறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்பட்டது, ஆளுக்கு ஒரு 100 ரூபா அவன் அக்கௌண்ட்டில் போடுங்க, விசாரணை பண்ணிக்கிட்டே போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கையேந்தி கேட்குறதுல தவறே கிடையாது. ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய அறக்கட்டளை மூலயமாக உங்கள் மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகள் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்கப்படுகிறது, ஃப்ரீயாகவும் கொடுக்கப்படுறது. அது யார் என்ன ஏதுன்னு நல்ல சமூக ஆர்வலர்கள் மூலியமாகவும் சமூக சேவகர்கள் மூலயமா தான் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ரெண்டாவது, வெளிநாடுகளில் இருந்து இலவசமாகவே நிறைய மருந்துகள் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும், இதை விட இந்தியாவுக்கு விட அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நடுநிலையான நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் உலக அளவில் இருந்து மருத்துவ உபகரணங்களும் அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு தேவையான பொருளாதார உதவியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது யார் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதில் இடைத்தரகர்கள் நிறைய பேர் சாப்பிட்றான், அது மூலயமா வாழ்கிறான், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இருப்பை வச்சு செலவு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் ஏற்கனவே சொன்னது தான், கடன் வாங்காதீங்க. ஒரு அளவுக்கு மேலே போதோன்னா அரசாங்கத்தின் காலில் விழுவது தவறே கிடையாது. நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் நிறைய சலுகைகள், நிறைய இலவசமாகவே அந்த நோயாளிகளுக்கு கிடைக்கப்பெற்று கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டிக்கு 40 வாட்டி நீங்கள் ஏறி இறங்கி ஆராய்ச்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான தகவல்கள் இது கிடைக்கும். சென்னை போன்ற பெருநகரங்களிலும், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நான் சொல்கிறது தமிழ்நாடு, ஓகேங்களா, போன்ற பெருநகரங்களில் எல்லா சௌகரியமும் ஈஸியாக கிடைக்குது. அதே மாதிரி மாநகரத்தை தாண்டி நகர்ப்புறங்களில், அதாவது அந்த முனிசிபாலிட்டி அந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ முறைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைக்கல. மாவட்ட தலைநகரங்களில் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த தமிழ்நாடு மாதிரியே அனைத்து மாநிலங்களிலும் அந்த மாநில மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் இந்த நோய்க்கு தகுந்த மருத்துவ முறை இலவசமாகவே வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் இதுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் தேவை கிடையாது. தலைமை மருத்துவரை நீங்கள் சந்தித்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்கனால்தான் அவங்க அதுக்கான முயற்சியை எடுப்பார்கள். முடிந்த அளவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல் மருத்துவமனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனை இருக்குது. அதேமாரி சென்னையில் ராயப்பேட்டை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுங்கள்லாம் கேன்சருக்குன்னே தனி வார்டே இருக்குது.
அது நிறைய பேருக்கு தெரியாது, தனி வார்டே இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் கார்டு, கவர்மெண்ட் கார்டு, அந்த கார்டில் பணம் போனால் அதுக்கு மேலே நம்மளை கேட்பாங்களா அப்படின்னா, இருந்தால் கேட்க தான் செய்வாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க, இருந்தால் கேட்க தான் சொல்லுவாங்க. ஸோ இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா 2 கையும் விரிச்சிடுங்க, ஐயா என்னால் முடியாது, அரசாங்கம் தான் உதவி செய்யணும். அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய வருமானம் சான்றிதழ் அது இது லொட்டு லோசுக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் மருத்துவர், தலைமை மருத்துவர்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் உங்கள் கிராமத்தை சேர்ந்த, நகரத்தை சேர்ந்த, உங்கள் பகுதியை சேர்ந்த வில்லேஜ் ஆஃபீஸர் விஓவை பார்த்து விஷயத்த சொன்னீங்கன்னா, எந்த விஓவும் அதுக்கான சர்டிஃபிகேட்டை தரமாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க, இமிடியேட்டாக கொடுப்பாங்க. அந்த விஓ சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி அந்த தாசில்தார் சீலோடு எடுத்துகிட்டு போய் மருத்துவமனைகளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு அங்கேங்க கடனை வாங்காதீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், 6 மாதமும் இருக்கும், 6 வருஷமும் இருக்கும், ஆயுசுக்கும் இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸை நம்ம கடைசி வரைக்கும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த ஃபேஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு நோயாளிகள் கவனத்துக்கு போகாமல் பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் அம்மா அப்பா, என் அண்ணன் தம்பி, என் பிள்ளைங்க நம்ம நோயினால் கஷ்டப்படுறோம். இவங்க கஷ்டப்பட்டு தான், கடன் வாங்கி தான், பிச்சை எடுத்து தான் நம்மளை காப்பாற்றுமா, அதுக்கு நம்ம செத்துட்டு போகலாமா அப்படின்னு ஒரு துளி அளவு கூட அந்த நோயாளி நினைத்து விட்டால் அடுத்த ஒரு சில நாட்களிலே அவங்க உயிர் போயிடும். இது எழுதப்படாத சட்டம். பெரிய ப்ரெஷர்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஆள் மனசில் அந்த நோயாளிக்கு வந்துடுச்சுனாலே அந்த நோயாளியுடைய உயிர் பிரிந்துவிடும். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும், கடவுள் அவருக்கு ஆயுசு கொடுத்துருக்கிற வரைக்கும் நம்ம அரவணைப்போம். உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை நோயாளிக்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. உலக மக்கள், இந்த ஊடகம் மூலயமா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா, நீ 10 லட்ச ரூபா கொடுக்க தேவையில்ல. அவங்க அக்கௌண்ட்டுக்கு உன் பாக்கெட்டில் இருக்கிற, நீ சிகரெட் பிடிச்சி தூக்கி போடுற பார்த்தியா, அதோடைய 10 ரூபா அவன் அக்கௌண்ட்டில் போட்டு விடு. நீங்கள் கூகுள் பே, அந்த பே, இந்த பேன்னு வருது, அது மூலிமா கூட மினிமம் ஒரு 10 ரூபா அனுப்பலாம். ஒரு சில பேர் ஒரு குவார்ட்டர் பாட்டில், ஆஃப் பாட்டில் சரக்கு வாங்கி ஒரு 200, 300 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு ஒரு நாள் அடிச்சுட்டு போகிறான். ஸோ அந்த காசில் ஒரு பங்காவது ஸோ அவன் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடலாம். நான் சொல்கிறது 10 லட்சம், 10,000 கொடு, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடுலாம் கேட்கல. நீங்கள் தினசரி செலவு பண்ணக்கூடிய அந்த செலவினங்களிலிருந்து ஒரு பங்கை மட்டும் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் சேரும். ஸோ இந்த கேன்சர் பேஷண்ட்டோடைய அந்த ஃபேமிலியை தயவு செஞ்சு பொருளாதார சூழ்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், இறங்கி யாசகம் கேட்கணும். ஒரு உயிரை காப்பாற்றுவதில் 2 கரம் கூப்பி வேண்டுவதும் வணங்குவதும் தவறில்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ் சுதாகர். நன்றி, வணக்கம்.